மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்ன அப்படி பாக்குறீங்க? ரொம்ப கனவு காண்றேன்னா முதல்ல வீடு உங்ககிட்ட வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எதுக்கு? நான் கூட இப்படி எல்லாம் யோசிச்சதே இல்ல மல்லி. வெண்பா மேல உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கனவெல்லாம் இருக்கு பாரு. அது அவ மேல உனக்கு இருக்கிற அக்கறைய, பாசத்தை காட்டுது. மல்லி, என்னாச்சு? சாரிங்க. எதுக்கு? அன்னைக்கு கோவத்துல நான் வெண்பாவை பார்த்துக்க மட்டும்தான் வந்தேன்னு பேசிட்டேன். அப்படி நான் பேசியிருக்க கூடாது. அப்படி பார்த்தா நான்லாம் எவ்வளவோ பேசியிருக்கேன். தேடி தேடி பார்த்தா நான் உங்ககிட்ட வாழ்நாள் முழுக்க சாரி மட்டும் தான் கேட்கணும் போல இருக்கு. ஆமா, நீ நடுவுல ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்ன? வெண்பாவை பார்த்துக்க மட்டும் வரல அப்படின்னா? உன் சாரியை நான் ரிஜெக்ட் பண்றேன். உன்னை நான் மன்னிக்க தயாராவே இல்ல. ஏன்? நீ பேசுனது சாதாரண வார்த்தையா? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? என் மனசு அப்படியே உள்ள ரணமாய் போயிடுச்சு. அதுக்கு மருந்து போட்டு யார் ஆத்துவாங்க? நீதான் ஆத்தணும். நானா? இங்க பாரு, வார்த்தையால சாரி கேட்டாலாம் பத்தாது. பழைய மாதிரி எல்லாம் SORROYன்னு ஸ்பெல்லிங் போட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ற? நீங்க தானே சாரி வார்த்தையால கேட்டா பத்தாதுன்னு சொன்னீங்க. அதான் கால்ல விழுந்துடலாம்னு நினைச்சேன். அதுக்காக நீ இவ்வளவு தூரம் எல்லாம் இறங்க வேணாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா இங்க கணத்திலேயே உன் சாரியை முடிச்சுக்கலாம். சும்மா இருங்க. அது என்னன்னு தெரியல மல்லி. நீ சும்மா இருங்கன்னு சொன்னாலே நான் சும்மா இருக்க கூடாதுன்னு நீ ஏதோ சூட்சமா சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. சரி, வேணும்னா நான் சாரி கேட்கட்டுமா? நானும் உன்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? மல்லி, எங்க? மல்லிமா, என்ன மாப்ள, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல மாமா, நான் சும்மா அப்படியே ஒரு சின்ன எலிய தேடிட்டு வந்தேன். அது போயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி நிக்கிறீங்க? முக்கியமான விஷயம் பேசும்போது சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டேனோ? என்ன அவ இல்லங்கிற நீ ஆமாங்கிற? வேற வேற மாதிரி தலைய சக்கிறீங்க. நான் குறுக்கால வந்துட்டேனான்னு கேட்டேன். சரிதான், இப்ப நீ ஆமாங்கிற, இவ இல்லங்கிறான். சரி மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு கிச்சன் பக்கம் வந்தீங்க? நான் வந்து மல்லி கிட்ட ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு கொடுமான்னு கேட்க வந்தேன். மல்லி, ஒரு ஜிஞ்சர் டீ. சரி, நீ எதுக்கு இங்க வந்த மாப்ள? நானும் மல்லி கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். ஜிஞ்சர் டீ தானே? அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம். அம்மா, 2 பேருக்கு சேர்த்தே கொடுத்துருமா. எது சேத்தா? இல்ல இல்ல, அதெல்லாம் சரியா வராது. எது சரியா வராதுங்கிறான் இப்ப? மாப்ள, பாவண்டா மல்லி. ஒத்த ஆளா இருந்து வீட்டுல எவ்வளவு வேலை தான் பாப்பா. ஏன் மல்லி, நான் என்ன உன்னை அவ்வளவு கஷ்டமான வேலையா செய்ய சொன்னேன்? சும்மா இருங்க. மாமா, நீங்க போங்க. நான் மல்லி கிட்ட தனியா கேட்டு வாங்கிக்கிறேன். டேய், ஒரே நேரத்துல வேலை முடியும்ல, அப்புறம் தனியா வேற கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்ற? இல்ல மாமா, பரவாயில்ல, நான் நைட்டு கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன மல்லி? என்ன? இந்த நைட்லாம் ஜிஞ்சர் டீ குடிச்சா நல்லது இல்ல உடம்புக்கு. தூக்கம் கெட்டு போயிடும், வயிறும் கடமுடான ஆயிடும். பரவாயில்ல மாமா, டெய்லியும் தூங்கி என்னத்த கண்டோம்? ஒரு நாள் தூங்கலனா என்ன குறைஞ்சிட போகுது? என்ன மல்லி? ஜிஞ்சர் டீ தருவதானே? இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான் மல்லி. இவன் நீதான் இவனை திருத்தி ஆகணும். கேட்டுச்சா மல்லி? நீ என்ன திருத்திருவியா? அண்ணே, நான் பாத்துக்கிறேன்.
உனக்கெல்லாம் மல்லி தான் சரி. ஆமா மாமா, ஆ. அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. மாமா, ஒரு பெரிய எலி இருக்கு, பாத்துக்கங்க. எலியா பெருச்சாலியா? பெருச்சாலிதான். ஒருவேளை நம்மள பெருச்சாலின்னு சொல்லிருப்பானோ? சச்ச, மாப்பிள்ள அப்படிலாம் நம்மள பத்தி சொல்ல மாட்டாப்ல. ஆமா, என்ன நடக்குது இங்க? நான் தான் ஒருவேளை மாத்தி மாத்தி பேசுறேனோ? போன். என்னது, மழை வரப்போதா என்ன? ரஞ்சிதா கால் பண்றா. ஹலோ. அப்பா நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. என்னப்பா கோவமா? நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, போன் பண்ண விஷயத்த சொல்லு. ராஜிமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னவா? ஒரு முக்கியமான விஷயம். சரி, அவங்ககிட்ட போனை கொடு, பேசுறேன். நேர்லப்பா வாங்கப்பா. சரி. எப்ப வருவீங்க? வரேன்னு சொல்லிட்டேன்ல, வருவேன். ரஞ்சி, போனை போட்டு முதல்ல அந்த ஆள் வரானா இல்லையான்னு கேளு. சாப்பாடு போட்டு அந்த ஆளை கவுத்தரலான்னு ஐடியா கொடுத்த. இப்ப நாம சாப்பிடாம உட்காந்துருவோம் போல இருக்கே. ராஜிமா, ஆட்டோ சவுண்ட் கேக்குது. அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா வாங்க வாங்கப்பா. வாங்க உட்காருங்க. வாங்களேன், சாப்பிட்டுட்டே பேசுவோம். நான் சாப்பிட்டே வந்துட்டேன். பா, உங்களுக்கு பிடிக்கும்னு பிரான் தொக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுற மாதிரி வரணும்னு தான் நான் சீக்கிரமே கால் பண்ணேன். விஷயத்தை வாங்க, நான் சீக்கிரமா போகணும். மல்லி கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கா. ரஞ்சிமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன். ஓ, அப்பா இந்தாங்க. எனக்கு இல்லம்மா, அவங்களுக்கு கொடு. அவங்களுக்கு தான் தொண்டையில ஏதோ சிக்கிருச்சு போல. ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதான் உங்களை கூப்பிட்டேன். எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் 10 நிமிஷத்துல பேசி முடிங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, அங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? பார்த்தா தெரியல, சட்ட சைஸ் ஒண்ணு கூடி இருக்கு. முகத்தை பார்த்து முன்னாடி விட ரொம்ப களையா இருக்கேன்னு சொல்றாங்களே. இல்ல, செலவுக்கு உங்களுக்கு ஏதாவது பணம் தராங்களா? அவங்க எதுக்கு தரணும்? நான் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏதோ வீடு புரோக்கர் வேலை பார்த்து கொஞ்சம் காசு பொருளுது, அதை கொடுத்தாலும் மல்லி வாங்க மாட்டேங்கிறா. இப்ப கூட பாரு, கடைக்கு போக லிஸ்டோட ரூபாவும் சேர்த்து கொடுத்துருக்கா. ஆக உங்களை சின்ன புள்ள மாதிரி இங்க போ அங்க போன்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம கடைக்கு போயிட்டு வாங்கன்னு லிஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்கா பாருங்க ராஜிமா. நல்லா பேச கத்துக்கிட்டே ரஞ்சி. இவ கூட சேர்ந்து நல்லா திருச்சி பேச கத்துக்கிட்டியே. தங்குறது ஓசி, திங்கிறது ஓசி, மேற்கொண்ட சோப்பு சீப்பு கண்ணாடின்னு இந்த சட்டை கூட மாப்பிள்ளை வாங்கி கொடுத்ததுதான். இதெல்லாம் தாண்டி வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி செலவுக்கு வச்சுக்கோங்க மாமான்னு மாப்பிள்ளையும் மல்லியும் அப்பப்போ கையில பணத்தை திணிச்சிடுறாங்க. இவ்வளவு அனுபவிச்சுட்டு இத கூட செய்யலன்னா எப்படி ரஞ்சிமா? இப்ப கூட மல்லி தான் கடைக்கு கிளம்புனா. நான் தான் எனக்கு ஒரு வேலையத்த வேலை ஒண்ணு இருக்கு, அதோட சேர்த்து இந்த யூஸ்ஃபுல்லான வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, ஆளாளுக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நானும் வந்ததுல இருந்து நிறைய பேசிட்டேன். இப்ப நீங்களாவது ஏதாவது பேசுங்களேன். ராஜி, உங்ககிட்ட முக்கியமான கருத்து ஏதாவது இருக்குமே? ஏதாவது ஒரு கருத்து முத்துக்களை எடுத்து விடு பாப்போம். வேளா வேலைக்கு சோறு பழம் எல்லாம் கிடைச்சாலும் கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியும் வானத்துல பறக்கிற பச்சை கிளியும் ஒன்னாயிட முடியுமா? வாவ், சூப்பர், அட்டகாசம்.
மேல சொல்லு மேல சொல்லு. என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும், 100 200ன்னு தூக்கி போட்டு உங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. உங்களுக்குன்னு பேர் சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? தோ இருக்காளே என் பொண்ணு. ஐயோ, உங்களுக்குன்னு சொத்து பத்தன் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அது மாதிரிலாம் நமக்கு இஷ்டம் இல்ல. சீச்சி, இந்த பழம் புளிக்கோன்னு சொல்ற நரி மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்றத கேளுங்க. இனி நீங்க ஓடியாடி வேலை பார்த்தோ தொழில் பண்ணியோ சொத்து சேர்க்க போறது கிடையாது. அங்கேயே மல்லி வீட்லயே இருங்க. ஆனா நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நான் செய்யறேன். அடையார்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய உங்க பேர்லயே மாத்தி கொடுத்துடுறேன். அந்த கிரவுண்டு என்ன வேலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ராஜி, நீ என்ன பண்ணு, ஏதாச்சும் வித்து உன் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி செட்டில் ஆயிடு. ஏன்னா மாப்பிள்ளையும் மல்லியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அத கண்டிப்பா சாதிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.